நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தெலுங்கானா மாநிலம் கரீம் நகரில் உள்ள சப்தகிரி காலனியைச் சேர்ந்தவர் சுரேஷ். டிரைவர் வேலை செய்து வந்த சுரேஷுக்கு மௌனிகா என்ற பெண்ணுடன் கடந்த 2015ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதியன்று சுரேஷின் பெற்றோரை தொலைபேசி மூலம் அழைத்த மௌனிகா உடல் உறவின் போது சுரேஷ் மயங்கி சரிந்து விட்டார் என்று தகவல் அளித்துள்ளார். இதனை கேட்டு பதறி அடித்துக் கொண்டு வந்த சுரேஷின் பெற்றோர் சுரேஷை மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் சுரேஷ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த போலீசார் சுரேஷின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து சுரேஷ் இறந்ததால் அவரின் இன்சூரன்ஸ் பணத்தை கிளைம் செய்வதற்காக மௌனிகா காவல் நிலையத்தில் தன்னுடைய கணவரின் மரணம் பற்றி தகவல் அளித்து அங்கிருந்து ஆவணங்களை பெற முயன்றுள்ளார். மௌனிகா என்ன வேலை செய்கிறார் என்று போலீசார் விசாரணை நடத்திய போதுதான் அவர் பாலியல் தொழில் செய்வது தெரிய வந்துள்ளது. மேலும் மௌனிகாவின் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே பிரேத பரிசோதனை அறிக்கை முடிவில் சுரேஷின் மரணம் இயற்கையானது அல்ல என்பதும் அவர் கொலை செய்யப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. இதனால் போலீசார் மௌனிகாவை பிடித்து விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வந்தன. சுரேஷின் வருமானம் மிக குறைவாக இருந்ததால் மௌனிகா பாலியல் தொழிலில் இறங்கி வருமானம் ஈட்டி வந்ததாக கூறப்படுகிறது. பாலியல் தொழில் செய்யும் புரோக்கரான அஜய் என்பவருடன் மௌனிகாவிற்கு பழக்கம் ஏற்பட்டு இருவரும் நெருங்கி பழகி வந்துள்ளனர். இதனை அறிந்த சுரேஷ் தனது டிரைவர் வேலையை விட்டுவிட்டு மனைவியிடம் அடிக்கடி பணம் கேட்டு வந்துள்ளார். பணம் தர மறுத்ததால் மௌனிகாவை அடித்து துன்புறுத்தி பணத்தை பறித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த மௌனிகா இதற்கு மேலும் பொறுத்து கொள்ள முடியாது என தனது கணவரை தீர்த்து கட்ட நினைத்துள்ளார். இதற்காக தன்னுடன் சேர்ந்து பாலியல் தொழிலில் ஈடுபடும் ஸ்ரீஜா, சந்தியா மற்றும் பாலியல் தொழில் புரோக்கரான தேவதாஸ், காதலன் அஜய் ஆகியோரின் உதவியை நாடியிருக்கிறார். பாலியல் தொழிலாளியான ஸ்ரீஜா மருந்து கடை உரிமையாளரான சிவகிருஷ்ணா என்பவரை மௌனிகாவுக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். அதிக அளவில் வயகரா மாத்திரைகளை உட்கொண்டால் சுரேஷ் மரணமடைந்து விடுவார் என்று மருந்து கடை உரிமையாளர் சிவகிருஷ்ணா ஆலோசனை வழங்கி அதற்கான வயகரா மாத்திரைகளையும் மௌனிகாவிற்கு வழங்கியுள்ளார். மாத்திரைகளை வாங்கி பொடியாக்கிய மௌனிகா அதனை கணவருக்கு பிடித்த கறிக்குழம்பில் கலந்து சாப்பிட கொடுத்துள்ளார். கறிக்குழம்பை ஊற்றி சாப்பிட ஆரம்பித்த சுரேஷ் கறிக்குழம்பின் சுவை வித்தியாசமாக இருப்பதால் பிடிக்காமல் சாப்பிட மறுத்துள்ளார். இது மௌனிகாவிற்கு ஏமாற்றம் அளித்துள்ளது. முதல் திட்டம் சொதப்பிய நிலையில் இந்த முறை தூக்க மாத்திரைகளையும் இரத்த அழுத்தத்திற்கு பயன்படுத்தப்படும் மாத்திரைகளையும் மதுவுடன் கலந்து கொடுத்தால் சுரேஷ் மரணமடைந்து விடுவார் என்று 2வது ஆலோசனையை மருந்து கடை உரிமையாளர் சிவகிருஷ்ணா வழங்கியிருக்கிறார். அதோடு அதற்கு தேவையான மாத்திரைகளையும் அவர் சப்ளை செய்துள்ளார். இந்நிலையில் கடந்த 17ஆம் தேதியன்று மதுவில் தூக்க மாத்திரைகள், இரத்த அழுத்த மாத்திரைகளை கலந்து சுரேஷிற்கு மௌனிகா கொடுத்துள்ளார். அந்த மதுவை குடித்த சுரேஷ் சிறிது நேரத்திலேயே மயங்கி சரிந்துள்ளார். பின்னர் தனது கூட்டாளிகளை அழைத்த மௌனிகா அவர்களின் உதவியோடு சுரேஷை தூக்கி ஜன்னல் பகுதியில் சேலையால் தூக்கிட்டு கொலை செய்துள்ளனர். பின்னர் சுரேஷின் பெற்றோருக்கு போன் செய்து கணவர் மயங்கி கிடப்பதாக மௌனிகா நாடகமாடியது தெரிய வந்தது. மௌனிகா அளித்த வாக்குமூலத்தை தொடர்ந்து மௌனிகாவின் காதலன் அஜய், ஸ்ரீஜா, சந்தியா, பாலியல் புரோக்கர் தேவதாஸ், மருந்து கடை உரிமையாளர் சிவகிருஷ்ணா ஆகிய 6 பேரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி
சிறையில் அடைத்துள்ளனர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.